மக்கள் நெருப்பு வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல போய் அசம்பிள் ஆனோன்னா மகாஷரா கிடையாது. அந்நாளில் பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். சூர் ஊதப்படும், எல்லா வானம் பூமியும் அழிக்கப்படும், மறுபடியும் இன்னொரு சூர் ஊதப்படும், மறுபடியும் எல்லாமே படைக்கப்படும். அந்த இடத்துல வந்து மனிதர்கள் வந்து மழையிலிருந்து அந்த செடி முளைக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் முளைச்சி வருவாங்க. ட்ரெஸ் இருக்காது. அந்த நாள் தான் மஹஷருடைய நாள். ஹஷருடைய நாள் வந்து அதுதான். அப்போ அந்த நாளில் வந்து இது தலைக்கு மேலே சூரியன் இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த இந்த நிழலை தவிர வேற அரிசுடைய நிழலை தவிர வேற நிழல் இருக்காது. அப்போ இதுதான் மஹஷரை நோக்கி திரட்டுறது. அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமனில் வந்து இந்த மாதிரி ஒரு பவர் எமர்ஜ் ஆகும் போது, அதாவது இந்த நெருப்பு சார்ந்த ஆயுதங்கள் இவர்கள் பயன்படுத்தி தாக்குதல் தொடுக்கும் போது மஹஷர் வந்துருச்சுன்னு நினச்சிக்கிங்க அப்படிங்கிறது தான் இந்த நம்மளை வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர்றது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது ரொம்ப வந்து காபரா ஆக வேண்டிய தேவையும் கிடையாது. புரியுங்களா? அடுத்து என்ன பண்ணலாம், இந்த இது என்ன பண்ணலாம், அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம், நம்ம மலையில் ஓடலாமா, இல்லை எங்கேயும் ஓடக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். அவங்க எல்லாம் எந்தெந்த இடத்துல வச்சிருக்கிறானோ வாழ்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம். என்ன நடக்குதோ நடந்துட்டு போகுது. ஈமான வலுப்படுத்துகிற வேலையை தான் நம்ம செய்யணும். இதை விட்டுட்டு எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை வந்து பாருங்கன்ட்டு சில யூடியூப் சேனல்கள் வந்து பண்ணுற அக்கப்பொரு பாருங்க, பெரிய அந்த என்ன சூழ்ச்சி உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த சூழ்ச்சி வந்துருச்சு, அந்த சூழ்ச்சி வந்து நம்ம கவுண்டர் சூழ்ச்சி கொடுக்குறோம், ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஈமான் இருங்க, கண்டிப்பாக அல்லாஹ் வந்து உங்களை இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து உங்களை நல்லா கிளாரிட்டி. அதுதான் ரசூல்லா வந்து நம்ம கொடுத்துட்டு போன க்ளூவும் கூட. தஜ்ஜால் வரும்போது கடுமையான பஞ்சம் இருக்குமே, என்ன பண்ணுறது அப்படின்னா, மலக்குகளுக்கு என்ன காப்பாற்றிச்சோ அது உங்களை காப்பாற்றும். சுபஹான் அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். என்ன அல்லாவை தவக்கல் வச்சுட்டானா முடிஞ்சு போச்சு. அப்போ இவங்களாம் கிண்டல் பண்ணலாம். நான் வேணால் சில சஜஷன் நம்மளும் சொல்கிறோம், புரியுதுங்களா? நான் ரொம்ப போட்டு அல்ட்டிக்காதீங்க. அதுவும் நியூக்ளியர் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் அந்த பூமியில் வந்து வாழ்கிறதுக்கு எவனும் ஆசைப்பட மாட்டான். டிபி ட்ரூப்ஸோ அதில் கூட இந்த இடத்துல பாம்பு விழுந்தா, இப்போ ஒரு வெப்சைட்டே இருக்குது, இந்த இடத்துல பாம்பு விழுந்தா அதோடைய அந்த சின்ன பாம்பு, அந்த 10 சும்மா 10 கிலோ பாம்பு இருந்தால் அது இன்னும் எவ்வளோ ரேடியஸில் வந்து பாதிப்பு வரும், அது எவ்வளோ மணி நேரத்துக்கு அந்த புகை இருக்கும், அது சுவாசிச்சா என்ன ஆகும், சாகிறது எவ்வளோ நடக்கும், அதுக்கப்புறம் நோய்கள் எவ்வளோ வரும்னு அது எல்லாமே ரேடியஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து பெருசாக ஒன்றும் போட்டு அல்ட்டிக்க தேவையில்லை, புரியுதுங்களா? எல்லாம் அந்தந்த நேரத்தில் வழி காட்டுவான். முன்னாடியே ஜட்ஜ் பண்ணுறது, முன்னாடியே வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறது, இதுக்காக வந்து நாங்கள் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம்னு ஏதோ ஒரு கூட்டம் பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா அவங்ககிட்ட இருந்து தயவு செஞ்சு தவிர்த்து இருக்கு, புரியுதுங்களா? இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்க போகிறோம், ஒன்றும் எடுக்காதீங்க. அதான் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய சஜஷன். ஒன்றே ஒரு சஜஷன் தான் சொல்கிறோம், என்ன, கரன்சி எல்லாம் கோல்டாக மாற்றலாம், புரியுதுங்களா? ஒரு சஜஷன், கரன்சி வந்து